அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் பூமியில் பஞ்சம் வந்துச்சா, பறவைகள் எல்லாம் உணவு இல்லாமல் தவிச்சுதுங்களா. இதை பார்த்த மேகங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்து தரோம் அப்படின்னு சொல்லி பறவைகளை கூப்பிட்டுச்சிங்களா. பறவைகளும் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிச்சிங்களா. மேகங்கள் விருந்து தரப்போகிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்டு பறவைகள் கிட்ட, என்னாலையும் பசி தாங்க முடியல, என்னையும் வானத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பறவைங்க, உன்னால தான் பறக்க முடியாதே, எப்படி எங்கள் கூட வருவ அப்படின்னு கேட்டுச்சிங்களா. அதுக்கு நண்டு, ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போங்களேன், வாழ்க்கை பூரா உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஒரு பறவை, என்னோட காலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன்னா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி மறுநாள் பறவைகள் கூட நண்டும் வானத்துக்கு போச்சான். அங்கே பறவைகள் நண்டை தங்களோட அரசன்னு சொல்லி அறிமுகப்படுத்துச்சிங்களாம். மேகங்களும் நண்டை வரவேற்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சிங்களாம். அங்கே பெரிய விருந்து தயாராக இருந்துச்சான். தான் அரசங்கிறதுனால நான் சாப்பிட்ட அப்புறம்தான் பறவைகள் சாப்பிடணும்னு சொல்லி நண்டு கட்டளை போட்டுச்சான். வந்த இடத்துல எதுக்கு சண்டைன்னு பறவைகளும் அதுக்கு ஒத்துக்குச்சிங்களாம். பசியில் அங்கே இருந்த எல்லா உணவு வகைகளையும் நண்டு ஒரே ஆளாக தின்னு தீத்துருச்சான். பாவம் பறவைங்க உணவு இல்லாதனால திரும்பி போக முடிவு பண்ணுச்சிங்களா. அதோட தங்களை ஏமாத்தின நண்டை அப்படியே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வானத்திலிருந்து கீழே தள்ளி விட்டுச்சிங்களா. பாறையில் விழுந்த நண்டு துண்டு துண்டாக சிதறி போச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை மேகங்களோட கொடைத்தன்மையை எடுத்து காட்டுது. கூடவே இடம் கிடைச்ச உடனே நண்டு எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்களா, அதையும் சுட்டி காட்டுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.